ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான வீடியோ. ஒரு பெரிய செட்டப் பண்ண போகிறோம். பெரிய செட்டப்னா உடனே நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. இப்படி எட்டப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டா கட்ட போகிறோம். அதில் அந்த பச்சை ஸ்கிரீன் தான் கட்ட போகிறோம். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் டேங்க் வைக்க போகிறோம். ஏன் அந்த கிளாஸ் டேங்க் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய குட்டிகள் போடுது, வளர்க்க முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹேர் பம்ப் வேணும், மோட்டர் வேணும். மோட்டருக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட்லாம் இல்லை. இதுக்காகவே நம்ம காய்ஸை வந்து ஃப்ளக் பாயிண்ட்லாம் முடுக்கி இந்த இடத்தையே வேறு மாதிரி மாற்ற போகிறோம். இங்கே ஃபுல்லாக செடி வைக்க போகிறோம், இங்கே ஃபுல்லாக மீன் வளர்க்க போகிறோம். இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக போகிறோம். எல்லாமே இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வந்து இப்போ ஒரு வேறு லெவலில் மாற்ற போகிறோம். நீங்களாம் மகேஷ் எங்கே தேடிட்டு இருப்பீங்க. மகேஷ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ வீடியோவில் வரதுக்கு வந்து அவனுக்கு டைம் இல்லை. வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கான் மகேஷ். மகேஷ் ஹாய் கட்ரா. சூர்யா இவன் யாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாத்தையுமே நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பவர் பாக்ஸ் வைக்கணும் நம்ம மோட்டருக்காக. மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே இருந்து உடச்சிக்கிட்டு மேலே வந்திருக்கும். அதையே கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் பண்ணிட்டோம். நன்றி யார் பெற்ற புள்ளியோ. இப்போ இங்கேருந்து இங்கே ஃப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே தான் வைக்க போகிறோம். ஒரு சின்ன வேலைக்காக வெளியில் போயிட்டு வந்தேன். அதுக்காட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம காய்ஸ் வேகமாக முடிக்கிட்டானுங்க. என்னடா அதுக்காட்டி முடிக்கிட்டீங்க, செம ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறானுங்க. வாவ். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளக் பாயிண்ட்டு, 2 சுச்சி, எல்லாம் நம்ம குட்டிங்களுக்காக தான். யார் தெரியுமா அந்த குட்டிங்க? இந்த பாண்டில் இருக்கிற குட்டிங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம உங்களை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய காப்பாற்றிட்டு தான் இருக்கோம். ஆனால் இவங்களை 100% வந்து காப்பாற்றணும்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஹேர் பம்ப் தேவை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த குட்டிங்களை வந்து இப்போதைக்கு நம்ம வேறு ஒரு டப்பாவில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சுட்டு, கிளாஸ் டேங்க் வச்சுட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா மோட்டர் செட்டப்லாம் பண்ண போகிறோம். வந்து இன்னும் நிறைய லைவ் பிளான்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். லைவ் பிளான்ட்லாம் போய் கலெக்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாட்டி தான் இருக்குது. இதில் வந்து அந்த சன்செட் பிளாட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நார்மல் பிளாட்டி இருக்குது. டேய் என்ன பண்ணிட்டுருக்கிறா? ஒன்றும் இல்லையா எட்டவா? ஐயோ எதை பண்ணுறான் டேய். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏரி ஃபிஷ் தான் இருக்குது. அந்த என்னது குளத்து ஃபைட்ரு, ஜிலேபி, கெண்டை, நீட்டு கெண்டை, எல்லா கெண்டையும் இருக்குது. உழுவ மீன் கூட இருக்குது. கப்பீஸ் மாலியை விட எனக்கு வந்து இந்த பிளாட்டி ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷு போகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்கிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் என்னன்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஆனாலும் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ப்ளம்பிங் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை ஸ்க்ரீன் வாங்க போகிறோம். நம்ம கொட்டா கடை போகிறோம்னு சொல்லியிருக்கல. இது பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சம் ஹை குவாலிட்டி. இது கிழியாதுன்னாங்க. சரி ஃபிஷ்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுனால நான் இந்த ஹை குவாலிட்டியே வாங்கிட்டேன். மகேஷும் அதான் வாங்கன்னு சொல்லி. ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 90 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஹை குவாலிட்டி. லோ குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 50 ரூபாயிலே இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 இருக்கும். 11 11 நைட் ஆகிடுச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் நைட்டில் உருட்டிகிட்டு இருக்கோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ஒட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ட்ரை பண்ணுறோம். ஒட்டவே முடியல. இன்றைக்கி வந்து அது இருட்டானாலும் சரி பகலானாலும் சரி இதை ஒட்டிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வெறி கொண்டு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா எம்சியில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்சியில் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து ஒட்டது தான் வேலை. மகேஷ் அழகாக ஒட்டிடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பனி இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸு புதுசாக, அதாவது புதுசுனா காயலாங்கடையில் இரும்பு கடையில் நாங்கள் எவ்வளோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அது எங்கள் ஃபேஸை பார்த்தா தரமாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு 4-5 கடையில் கேட்டோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இல்லைன்றாங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸே நம்ம கொஞ்சம் கிட்டி மெழுகேற்றலாமேன்னு சொல்லிட்டு தான் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேடுற மாதிரிலாம் தெரியல. ஆனாலும் நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தேர்த்திட வேண்டியது தான், வேறு வழியும் இல்லை. இட்லிவா? இட்லி வந்து இட்லி மாவில் செய்கிறாங்க. இட்லி குண்டாவில் செய்கிறாங்களா? பார்த்தீங்கன்னா இது செம்ம டேமேஜ். இதில் இந்த இடத்துலையும் தண்ணி லீக் ஆச்சு, இங்கெல்லாம் லீக் ஆகுது, இங்கேயும் லீக் ஆகுது. பேருமாடா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்குது. இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அது ஒன்று இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் தான் ஒட்டணும். இந்த ஃபிஷ்ஷை எதில்ரா நம்ம மாற்றுறது? காலைல ஓட்டிக்கலாமா? காலைல ஓட்டினா இதோட நம்ம வரவே மாட்டோம். ஹாய், என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 2. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் கனெக்ட் பண்ணுற வேண்டியது தான். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணிலாம் உள்ளே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேவுட் வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் எந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே கூட வழியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலிக்கான் போட்டாச்சு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் தர போகிறாங்க. இதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வளர்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டன் செட்டப்பாகவே ஆக்க போகிறோம். அதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக போட்டுட்டாச்சு. நைட்டோட நைட்டாக இந்த ஃப்ளக் பாயிண்ட் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா வந்து மொட்டை மாடியில் இருக்கிறதுனால சன்லைட் அதிகமாக படுறதுனால இந்த தண்ணி ஃபுல்லாக பாசிங்கள் வந்துகிட்டே இருக்குது. பாசம் ரொம்ப அதிகமாக போயிடுறதுனால மீன் ஸ்விம் பண்ணுறதே கஷ்டப்படுது. வாரம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா பாசி ரொம்ப அதிகமாக வரதுனால தான் மோட்ரு போகிறோம். மோட்ரு பபிள்ஸ் வரதுனால இப்படி கொஞ்சம் தண்ணி ஓட்டமும் இருக்கும். பாசியும் அவ்வளோ பிடிக்காதுன்னு நம்புகிறோம். நம்ம நைட்டோட நைட்டாக அந்த ஃப்ளக் பாயிண்ட் மட்டும் போடல,
நம்ம நைட்டே பார்த்தீங்கன்னா கொட்டாவும் கட்டிட்டோம். இது மட்டும் தான் இருந்திருக்கும். இப்போ இது இருந்திருக்கும். அது வீடியோ எடுக்க முடியல. லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லாதனால நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல. எப்படியோ நம்ம நைட்டோட நைட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டா ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணும். ஆனால் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால கட்ட முடியல. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மொட்டை மாடி ஃபுல்லாகவே நம்ம ஷெட்டு போட்டுடலாம். இது என்ன தொட்டின்னு தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா நம்ம மீசமணி இருந்த தொட்டி. எல்லாரும் மீசமணி எங்கே, மீசமணிக்கு என்னாச்சு, மீசமணி எங்கன்னு கேட்குறீங்க. மீசமணிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிச்சு கீழே. அதனால இது நம்ம வந்து இப்போ ரிப்பேர் பண்ண போகிறோம். நாமளே இது ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் சரி வேணாம்னு சொல்லிட்டு கடைக்கே தெரிஞ்ச அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நானே சீர் பண்ணிடுறேன்ட்டாரு. ஸோ அதனால் கடைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையோட ஷட்டரை உடைக்க போகிறோம். அண்ணன் விட்டு போயிட்டாரு. இறந்துக்கிறோம். இது லாக் பண்ணலையாடா? லாக்லாம் வந்து ஓனர் பண்ணிப்பாரு. அப்புறம் கடை ஓடலன்னு நம்மள சொல்ல வேண்டியது. கடையில் கேமரா வச்சுட்டுன்றதுனால அசால்ட்டாக சாத்திட்டு போயிருக்காரு. இதோ பாருங்க கேமரா. ஏடா நம்மளை கேமராவில் லைவாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். யாராவது ஷட்டரை திறந்து உள்ளே போகிறானுங்கன்னு. ஆனால் யார் கடவுளில் எதுக்கு ஷட்டர்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் எங்கே போயிருக்காராம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் போய் உள்ளே உட்காருங்கன்னாரு. நம்ம கடையெல்லாம் உடைக்கல. ஸோ அவர் வர வரைக்கும் சும்மா உள்ளே உட்காந்துருப்போமேன்னு சொல்லிட்டு தான் ஷட்டரை திறந்துட்டு வந்திருக்கோம். 5 மினிட்ஸில் வந்துடும் தானே சொன்னார். அதான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டரா இங்கே பாருங்க. பாண்டா மாதிரியே இல்லை ஒயிட்டு கூட இருக்குதுடா. Few moments later. அண்ணன் வந்தார். இப்போ தேங்க்ஸ் பண்ணு இருங்கடா ஒரு 10 நிமிஷம்னு போனார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பையனா பொண்ணான்னு தெரியல வந்து என் மேலே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கு. சும்மா நம்ம ஏன்டா மகேஷ் இதெல்லாம் வளர்க்கலாமா என்னன்னு தெரியல நண்பர்களே. இந்த பேர்ட்ஸ் வளர்க்கத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டுது. அது இல்லாமல் வளர்க்க தெரியாது, அது வேறு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலையாக இருக்காரு. அதனால நம்ம நாளைக்கு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொட்டியை கன்ஃபார்மாக ஓட்டிடணும்னு சொல்லிட்டு காலையிலே வந்துவிட்டோம். இந்த தொட்டியை உடச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரா மகேஷ்? நான்லாம் கிடையாது, நான் கிட்ட கூட வரல. இது தானாக உடஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா கீழே எதுவுமே ஒரு மேட்டு கூட போடல, ஒரே ஒரு துணி போட்டிருந்தோம். ஒரே ஒரு பஞ்சு வைக்காதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, இவ்வளோ பெரிய காசும் ஆகிடுச்சு. 50 ரூபா பால் மாறதுனால இதுக்கப்புறம் நீங்களும் பஞ்சு ஒழுங்காக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கத்தி வச்சு சுரண்டுறாங்க. எங்கே கேப் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மொத்தத்தையும் எடுத்துடலாமா. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக அண்ணன் இவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அது வந்து அது வந்து பிக்கவே முடியல. அது காரணம் என்னென்னா இந்த தொட்டியை செஞ்சதும் அண்ணன் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மு ஓட்டி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த கீழே இருக்கிற கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரம் வச்சுட்டாச்சு. இப்போ இது ஒட்ட வேண்டியது தான் வேலை. அதுக்கு முன்னாடி அந்த பழைய கம்மை எல்லாத்தையும் சுரண்டிடணும். 90s கிட்ஸு ஜேசிபி ஓடுறத பார்க்குற மாதிரி ஆர்வமாக பார்த்துன்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ வச்சுட்டாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்மு வந்து இந்த குளிர் காலத்தில் கட்டி ஆகிடுச்சு. ஸோ கம்மு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போனோம். ஒரு தொட்டி முடியறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். வந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தார். அவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் கொடுத்துட்டோம். எங்கடா ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு வச்சுருக்கோம். ஸ்டிக்கர் கொடுத்துட்டாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது என்ன பாண்டுன்னு தெரில. நம்ம பாண்டில் பார்த்தீங்கன்னா லில்லி வந்து பூத்துருக்கு. கத்திரி பலர் சமாளிக்காக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஏன் க்ளீன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது மீனுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை. ஆல்கே இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆல்கே வராமல் இருக்குது. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாமவே நம்ம ஆல்கே எப்படி தடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நத்த ஸ்னெயிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேர் வந்து விட்டுற போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற போகிறோம். சன்லைட் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா மோட்டர் வைக்கலாம்னு நினைக்கிறோம் உள்ள. அது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பூத்துருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சீக்கிரமாக பண்ணிக்கலாமா? எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஆகாய தாம்பரம் தான். அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போய் நம்மளோட மீன் தொட்டியில் விட போகிறோம். இதெல்லாம் செம்ம சேஃப்டியாக எடுக்கணும். டக் ஃபீட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ஆகாய தாம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நேட்டிவ் பிளான்ட்டு கிடையாது. இது வந்து ஆக்கிரமிப்பு பிளான்ட்டு. தெரியுமா உங்களுக்கு? ரெடியாக பார்த்தீங்கன்னா வாரிட்டாச்சு. காட்டுங்க. டிங் இவ்வளோத்த வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்படிலாம் இல்லை, வீட்டில் எதுவும் போட்டு கண்டினியூ பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டி வைக்க போகிறோம். ஆனால் அது எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆலோ பிளாக் கல் வைக்கலாமா இல்லை பழம் வைக்கலாமான்னு கேட்டோம். நம்ம கன்னியாகுமரி ஆங்கிலர் ப்ரோக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டோம். எதை நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எதை ஓட்டு தேத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு அப்புறம் நம்ம தொட்டியை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒட்டி வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. இப்போ தொட்டி பார்த்தீங்கன்னா எப்படி தான் வைக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா தாங்குமான்னு பார்த்தா நல்லா தான் தாங்குமா. இப்போ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த தொட்டி உடஞ்சதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாங்கள் ஒரு 50 ரூபா போய கட்டை வைக்காதனால தான், தர்மாக்கோல் வைக்காதனால தான் இந்த தொட்டி ஃபுல்லாக உடச்சிக்கிச்சு. ஆனால் இந்த டைம் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். நாங்கள் கடையிலேருந்தே இந்த தொட்டி ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது கீழே வச்சுட்டு மண் போட்டு அப்புறம் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். வீடியோவில் எல்லாத்தையும் பாருங்கள். மெஷர்மெண்ட்லாம் பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வெட்டிட்டார் வெற்றிகரமாக. இப்போ எடுத்துன்னு போய் அதை கீழே வச்சு
எங்கடா கழுவுன மண் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்டேட் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கிராவலு இந்த வெளியிலேருந்துலாம் கடையிலேருந்துலாம் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டு வர மாட்டோம். எங்கள் வயலில் எடுத்துகிட்டு வந்த மண் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நல்லா கழுவி அதை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இந்த தொட்டியில் எல்லாத்துக்குமே என்ன சாண்ட் யூஸ் பண்ணுமோ அதே சாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட போகிறோம். இதில் ஃபாக்ஸில் நிறைய லைவ் பிளான்ட்லாம் வச்சிடலாம். ஆனால் இதுக்கும் பாசி பிடிக்கும். மோட்டர் ஓட்டினே இருக்கிறதுனால அவ்வளோ பாசி பிடிக்காத மாதிரி பண்ண போகிறோம். ஒன்று கஷ்டப்பட்டு தொட்டி கழுவிட்டு 1/4 மணி நேரம் கழுவிட்டு வைக்கிறான். இந்த ஸ்கூலில் லீவு போட்டு குண்டு விளையாட்டு ஸ்கூலுக்கு லீவ். நீ ஏன் லீவ் போட்ட? லீவு இப்போ பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா அலசிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு டைம் அலசிக்கிறோம். நல்லா கழுவுன இந்த சாண்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இது என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க. நல்லா வெயில் வச்சுட்டு இருந்து மழை பெய்யுது. எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மண்ணெலாம் ரொம்ப அதிகமாக கண்டிஷன் பண்ணுது. அதனால் கண்டிஷன் பண்ணனா வேறு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நல்லா கழுவுன்னு அவ்வளோதான். ஆனால் மண் பத்தாது போகுதுரா. ஐயோ மண்டை மேலே அந்த கொண்டே வந்துட்டுமே மண் பத்தலை. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்டு போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி விடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பைப்பை போடணும். கொஞ்சம் இடப்பாப்பா தம்பி. என்னடா மிஸ்டெல்லாம் பறக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆயிடுறா நம்ம ஊர். போடுங்க. தண்ணி வருதா? தண்ணி வருதா? வெற்றி தண்ணி. தொட்டி நல்லா கிளியராக இருந்ததுங்க. ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் கலக்கி விட்டான். இப்போ மோட்ரு போட்டால் ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். என்னடா இவ்வளோ ஆடின்னு சொல்லிட்டீங்க? திறமை காரணமா? தண்ணி ரொம்ப கலக்கி விட்டுட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ண போகிறோம். முன்னாடியே என்ன நேரமோ தெரியல, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. என்னன்னே தெரியல. கரண்ட் ஆஃப் ஆகிடும். மோட்ரு உங்களுக்கு போட்டு காட்டலான்னு நினச்சேன். என்ன ஆக போதும். இந்த வீடியோ விளையாட்டுருக்க. வா அதே மாதிரி செட் பண்ணிடலாமா? அழகாக இருக்கு. செட் பண்ணால் தொட்டி க்ளோஸா? பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரியே மாறின்னு வருதுல்ல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கலக்கி விட்டான் பையன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு போட போகிறோம். இது வந்து அந்த 110 ரூபா 120 ரூபா ஹேர் பம்பு தான். அதை இது வந்து தண்ணியில் நனையாத மாதிரி தான் நம்ம உள்ளே செட் பண்ண போகிறோம். நோ ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இது இழுத்துக்கும். போடலாமா? மோட்ரு போடலாமா? கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. போடலாமா மோட்ரு போடலாமா? ஓடுதா? போட போகிறேன். போட்டு விட்டேன். ஓடுது தெரியுதா? நம்ம டக்குன்னு டெக்கரேஷன் பண்ணலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா பிளான்ட் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஆகாய தாமரை. இதில் பார்த்தீங்கன்னா குட்டிங்கெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குது. இருங்க ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுப்போம். 2 ஃபாக்ஸ் ஸ்டைல் வைக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்த கல். இதை வந்து வைப்போம். இந்த கல்லெலாம் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் செம்ம ரேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ட் வச்சுருவோம். இதில் இருக்கிறதுல நல்ல அழகான பிளான்டஸ்லாம் எடுத்து இதில் போட்டவொடனே பாருங்கள். அப்பா செம்ம சூப்பராக இருக்குது. இருங்க ஒரு 4-5 மறுபடியும் போட்டுவிடுவோம். அடிஷ்னலாக இந்த 2 கல்லையும் வச்சுருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிஷன் பண்ணது. இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்து வச்சிடக்கூடாது. வச்சுனா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இதில் தான் மீன்கள்லாம் ஒழிஞ்சிக்கும். வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரலா குளத்துலேருந்து எடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரும். இதையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டே தேவையில்லை, அப்படின்னு நட்டு விட்டாலே அதை வச்சாலே போதும். ஒரு ஸ்டோன் கீழே அப்படியே சூப்பராக ஆயிட்டா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தொட்டி இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இப்போனா கொஞ்சம் தான் பிளான்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் இது ஃபுல்லாகவே பிளான்ட் ஆகிடும். ஆனால் ஆல்கேவும் வராத மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இப்போயே ஃபிஷ் விடலாமான்னு பார்த்தா நம்மளோட பிளாட்டி குட்டிலாம் கண்டிப்பாக இதில் விடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக சும்மா இப்போ மாலி ஃபிஷ்ஷை வேணால் விட்டு காட்டுறேன். விட்டுடலாமா? இந்த மாலியை பார்த்தீங்கன்னா விட்டு சும்மா உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபிஷ் விட்டுட்டாச்சு. மாலி தான் விட்டுருக்கோம். செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஃபிஷ்ஷை நான் எடுத்துருவேன். உங்களுக்காக தான் சும்மா விட்டுருக்கேன். தொட்டி இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மூடினோம். ஆனால் லைட்டு உள்ளே போகணும். ஆனால் டஸ்ட் எதுவும் உள்ளே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப் மூடிடுவோம். செம்ம அழகாக இருக்குது. இதில் வந்து மழைலாம் பெஞ்சாலாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அதே மாதிரி மோட்டரும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர் ஓடிட்டுருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு எதுவுமே ஆகாது. ஃபஸ்ட் டைம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இதோட அப்டேட் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக நம்ம பிளான்ட் தான் வைக்க போகிறோம். கொடி சீக்கிரத்தில் வச்சிடலாம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கடையில் வாங்கின பிளான்ட் கிடையாது. எல்லாமே லைவாக கலெக்ட் பண்ணது தான். வயலில் எடுத்தது. இந்த கல் கூட எங்களுக்கு வயலில் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீசமணிக்கு என்னாச்சுன்னு கேட்குறீங்க. மீசமணி பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலேருந்து எகிரி குதிச்சு ஃபுல்லாக மூடி தான் வச்சுருந்தோம். ஒரு சின்ன கொண்டு ஓட்டை. ஆனால் மீன் பெருசு. அது எப்படி வெளியில் வந்துச்சுன்றதே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த மீன் வந்து ரொம்ப இவ்வளோ குட்டிலேருந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டு வந்துச்சு.
ஆ கிவ்அவே என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லையா? இருங்க. என்ன இருட்டிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இருட்டிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. நாங்க தொட்டி ரெடி பண்ணும்போதே இருட்டிடுச்சு. சரி விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவ்அவே என்னாச்சு? கிவ்அவே என்னாச்சுன்னு கேட்குறீங்க. கிவ்அவே பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் யாருக்குமே தரல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு யூடியூப்ல ஒரு கிளட்ச் ஆயிடுச்சு. அதாவது நான் வந்து அந்த கிவ்அவேல சொல்லியிருப்பேன். கமெண்ட் பண்ணுங்க ரேண்டமா இருக்கிறவங்களுக்கு நான் கிவ்அவே சென்ட் பண்றேன்னு. அந்த ரேண்டம்ல தான் பிரச்சனை. அதாவது கிவ்அவே பிக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபோட லிங்க் போட்டோம்னா, ஸ்டார்ட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா யார் வின்னரோ அத காட்டும். இப்ப என்ன பிரச்சனைனா, அது ஒரு வாரமா ஒர்க் ஆகல. ஆனா நேத்துலேருந்தே ஒர்க் ஆகுது. சரி வீடியோ இந்த ஃபுல் வீடியோல சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு லைவா யார் யார் வின்னர்ன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடியே காட்டப் போறேன். இப்போ வந்து நம்ம கிவ்அவே வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எனக்கு எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு. லிங்க் வந்துட்டாச்சு. இருங்க எத்தனை பேருன்னு போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துற போறோம். நான் மகேஷ் குடுத்துடலாமா? எனக்கே எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு. வரப்போகுது. வந்துச்சு. என்னது? பாபு ராமசாமியா? இருங்க நான் அப்படியே இது பேர்லாம் படிக்கிறேன். அப்துல் மாலிக், பாபு ராமசாமி, ஹேமலதா, பழனிசாமி எம்மு, டி ஷாலி, மோனிஷ் M4N, நவீன் சுப்ரமணி, மிதுன் தமிழ் பிளாக்ஸ். அப்புறம் யாரு? ஸ்ரீ எங்கடா ஓடி போச்சே? ஐயோ இருடா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ணிட்டேன். தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரி கிவ்அவே உங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து மெசேஜ் பண்ணிடுறேன். நம்ம அஃபிஷியல் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் எனக்கு இன்ஸ்டாவில்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் யார் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் கேட்ட பொருள் கிடைக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பெரிய கிவ்அவே கொடுக்குறேன். இந்த செட்டப் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிவ்அவே கிடைக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறையா கிவ்அவே தரலாம். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பியாக இருங்க. டாட்டா.